ஹலோ ஹலோ அது ஆடுது, அது பிறந்ததில்ல ஆடுது. எனக்கு நடுவுல ஆடுது. ரொம்ப ஆட்டி விடாத. இங்க பாரு. சரி அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கறமா. வந்த வேலைக்கு போணும். ஆமா. ஏன்னா இப்பவே மணி 12 ஆயிடுச்சு. ஐயோ தள்ளிடு போட்டும். அதனால போலாமா? கிளம்பு. அப்புறமா உங்களை விசாரிச்சுக்கலாம். ஆமா ஆமா ஆமா. நான் போற முன்னால நீ வாயா பின்னால. நான் போற முன்னால நீ வா பின்னால. நான் போற முன்னால நீ வாயா பின்னால. நாக்கு தொட்டதுக்கு பேசாத கண்ணாலே நாடி எங்காலே ஆடிர வாட்டத்துக்கு. அது சரி சரி. அட பாக்காத ஆளும் இல்லனே. அப்படி சொல்லுமா. நீ இப்படி தப்பு தப்பா பேசுற. ஐயய்யா. போகாத ஊரு இல்ல. நாங்க இப்ப பாக்காத ஆளே இல்ல. மயிலாடு பாறையில் நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மீனாட்சி கோட்டையில் கடலை வாங்கி.
அப்படித்தான் செய்ய விடுறீங்களா? பாரு, 1க்கு 2 மோதிரத்துக்கு 3 மாதிரி 3 வண்டியில ஆளுங்க வந்தோம். பாத்தியா? வண்டி டிரைவர் பவுடர் போற அளவுக்கு இருக்குது. பாத்துக்க இன்னைக்கு. அதெல்லாம் நம்ம ஊருக்கு அப்படி கொடுப்பனே. சரிமா. இந்த இடத்துல பவுடர் போட சிறப்பு. ஆமா ஆமா. அது எல்லாருக்கும் தெரியாது. அதுல இருந்தாலும் தானே அந்த பையன். என்னது? அதுல இதுலயே ஊர்னாலதான். இதுலயே தேஞ்ச ஆளா? அப்படியே ஊத்தம் கட்டி ஊர்னால. அடே அப்பா, என்ன பிள்ளைகளா நல்லா இருக்கீங்களா? என்ன அத்தாச்சி நல்லா இருக்கனா? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டுதுங்களே. ஒரு 10 பேர் அது இருக்காங்க. என்னத்தா அக்கா நல்லா இருக்கனா? நீ ஏமா அப்படி பப்புன்னு உட்கார்ந்திருக்கற? நல்லா உட்காருதா. அந்த லைட்ட போட்டோனே இருட்டா தெரியுது. என்னப்பா, என்ன இந்த லைட் வேணாம், இந்த வெள்ளை லைட் கூட. அந்த லைட் வெளிய போட்டுட்டு போற அங்க. என்னப்பா நீ வெளிய இருக்கிற பக்கம்லாம் போட சொல்ற நீ? அட ஏப்பா. அதெல்லாம் ஓரஞ்சாரமா இருட்டுக்குள்ள தான் போவாங்க. அப்புறம் எங்க ஒரு நாடகம் நடக்க மாட்டேங்குதே. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ரங்கசாமினே மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கறமா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு வா. என்ன முடிவு பண்ணுங்கறீங்க? எந்த முடிவுல வந்தாலும் சரி. விடிஞ்சாதான் தெரியும் என்ன முடிவுன்னு. என்ன சொல்ற? ஐயோ, எத்தனை பேர் வண்டியை சுத்த போறோமா? சொல்லாத. இன்னர் மட்டும் வைங்க, கோச்சிக்காம. வேணா வேணா. அப்படிங்கறனால அப்புறம் மிருதங்கால தங்கராஜனே, உங்களையும் எப்படியாவது மாசத்துக்கு ஒரு நாளாவது சந்திச்சிடுறான். என்ன சொல்ற? நினப்பு வந்துருதுனே. இப்படியே பாத்தியா போயிட்டு அடுத்த ஆளுக்கு வந்தா அந்த இடமே நிக்க மாட்டேங்குது. இதுலயே செஞ்சு பாரு. நீ இப்படி எல்லாம் கைய காட்டாத, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நம்ம தொழில்மா. இங்க பாரு, நான் ஒழுக்கமான புள்ள, தப்பா கப்பா பேசணும் வச்சுக்க, எடுத்துக்கிட்டு எரிஞ்சு போடுவேன் பாத்துக்க. என்னன்னு இந்த பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை உமான. என் வாயில கெட்ட வார்த்தையே வராதுனே. அதான் எப்படி வரும்? தப்பா வார்த்தையே பேச மாட்டேன். செய்யறதோட சரி. ஆமா. இல்லம்மா, தொழில்மா. லொல்ல பத்தியா அவருக்கு? தொழில் என்னனே புளிச்சுன்னு நீ சிரிக்கிற? என்னனே உன் தங்கச்சி அவர் கேவலப்படுத்திட்டு இருக்காரு, நீ சிரிச்சிட்டு இருக்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ரங்கசாமினே, இடம் நல்ல அருமையான இடம். எப்படி? நல்ல ஒரு அமைப்பான இடம். ரொம்ப பொறுமையான இடம். ஆமா. எவ்வளவு பொறுமையா இருக்காங்க தெரியுமா? அமைதியானது. உண்மையா நம்மள எத்தனை மணிக்கு வெளிக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆக்கிறோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்களாம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு சொல்லிட்டு அப்புறம் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கும் பாலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாவம் இவரு தலையெழுத்து பேசாம வீட்டுல படுத்து தூங்குவாரா? போட்டுக்கிட்டு வாங்க, வந்து போடுங்க போடுங்கன்ட்டு அவரையும் போட சொல்லி சும்மா விட்டாதான் நீயும் போடாம அவரையும் போட விடாம ஏன் தான் அந்த கொடுமை பண்ணி வைக்கிறியா? செய்யவே விட மாட்டான். எது தெரியும், கூட போறதோட சரி. அதனால எப்படிமா இருக்கு உங்களை பார்க்கும் போது? ராக்கோலி கோவையிலே என்ன கடல் உள் வாங்குன மாதிரி ஆடுதே. அட சொல்லாத. அப்புறம் அண்ணன்கிட்ட போட்டுமா? போமா. தங்கலா சொன்னேன்ட்ட போட்டுமா? போங்க, இது கம்பெனி. நம்ம கம்பெனி தானே. எல்லாம் இனிமே நம்ம கம்பெனி தான். ஆமா ஆமா. இனி 10 வருஷத்துக்கு இந்த கம்பெனி யாரும் அசைக்க முடியாது. எப்படி அசைக்க முடியும்? ஆமா. நம்மலாம் ஓடு போயிட்டு இருக்கோம். ஓடுதான். ஆமா. ஓட்டுடு. அதனால அவரை பாக்கும்போது ராசா மனசில தாலேசா குடி இருக்க வந்தது இந்த ரோசா. ராசா மனசில ரோசா குடி இருக்க வந்தது இந்த ரோசா. ராசா மனசில தாலேசா குடி இருக்க வந்தது இந்த ரோசா. ஆடுது அது பாட்டுக்கு. என்ன எனக்கு இருக்குது, உனக்கு என்ன ரொம்ப வஞ்சகமா இருக்குதா? ஐயோ சொல்லாத. என்ன இது, என்ன கேன் வைனே சைடு பிடிக்கு. அண்ணே ஹலோ ஹலோ சொல்றாருனே. சார்புல வை, சார்புல இன்னர் கேன் வை. குறைக்காத. ஹலோ ஹலோ. ரொம்ப குறைக்காத சாமி. அருமையா இருக்கு ஒளிபெருக்கி. ஹலோ ஹலோ. சைடு பிடிக்கு. இந்த மைக்க கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுனே. ஹலோ. அண்ணே உங்க ரெண்டு பேட்டி வந்துட்டேன். இவர்கிட்ட போடுறா. வந்தாச்சு, போய் தானே ஆவனா. மடி வெத்தலை பாக்கு வாங்கி தாரு, நீயும் போட்டுக்கோ. ஒரு ஜம்பு பத்துல என்ன சொன்னா
சும்மா சும்மா கையை கட்டிட்டே இருக்க. நீங்க ஆளு நான் ஏன் ஆளை போட்டிருக்காங்கல்ல, நீ கீழே உழுக்காட்டாம போக மாட்டேன். நான் அவங்கள வச்சே செஞ்சுக்கிறேன். அங்கேயே அவங்கள வச்சா? ஆமா, எனக்குன்னு ஒரு ஆள் வந்திருக்குல்ல. இந்த நாடகத்துக்கு 15 பேர் இருக்காங்கம்மா உள்ள. 15 பேரையும் செய்ய சொல்றியா இல்ல எப்படி? இல்ல நீ சமாளிச்சிர அப்படிங்கிறிய. யாரு உள்ள பேசாம இருன்னு அப்படிலாம் நீ சொல்லாதனே. ஐயா இதுக்குன்னு ஒரு நாள் வரும், அப்ப நீ கேள்விப்படுவ. சீத்தரை கட்டிக்கிட்டு சீக்கிரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி அதான பார்த்து எதிர்த்து போய் நின்னாளா. நாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கைநாடம் லாலா லாலா லாலா. இவனுக்கு யாரோ தண்ணி வாங்கி கொடுத்தது? அட குடிகார பையில. இவனுக்கு மட்டும் எங்கதான் கிடைக்குதுன்னே தெரியலையே. எப்படா உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது தண்ணி? அட பாய் பாரு. அட ஏழு. அட மைக்கு பாய் பையில நீ நாடகத்துக்கு எடுக்க போறாடா டேய். அட பாவி. ஐயோ ஐயோ. ஏய் நான் தான் தண்ணி விட்டுருக்கேன். நான் ஆடுறேன், நீ ஆடுற. பாத்தியா? பாடுவா படுவா படுக்க சொல்றியா? ஐ எம் செடி. தம்பி என்ன தக்காளி செடியா? ஏய் விரல தண்டி என்ன தள்ளி விட்டேன்? அவன் தான் தள்ளுவ மாறுனிய. வணக்கம் 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 வணக்கம். ஏய் என்ன தலையில அடிக்கிற? வணக்கம்ண்ணே. கையெடுத்து கும்பிடுற அப்புறம் கும்பிடுறது அப்புறம். ஐயா தம்பி நல்லா இருக்கியா? ஐயோ உனக்கு வணக்கம். ஏன் வணக்கம் இப்படி வைக்க மாட்டியா? வணக்கம். ஐயா ஐயா மிலிட்டரியில் சோறாக்கி போட்டிருந்தாங்களா? ஆமா ஆமா. சொல்லாம அளிக்கும். சொல்லாமலைக்கும் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம். ஆமா போட்டு வணக்கு. எண்ணெயை விட்டுக்க. அம்மா நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன். சரி என்ன சொன்னீங்க? ஏய் அட பாய் பையில நாடகத்தை எடுத்து போடாத இத்தனை போதையில. நானா நாடகத்தையா? அப்புறம் உடல் மண்ணுக்கு ராமோட உயிர் கலைக்குத்தான். அப்படியா? ஆமா. சரி சரி. லட்சுமண வீட்டில சீரங்க செத்தாங்க பத்தியா? அத சொல்லாத. அது மாதிரி சாவுனே ஒளிய கெடுத்து மட்டும் வாழ மாட்டேன். சரி சரி சரி. நிறைய பேர் கெடுத்தாங்க என்னைய. ஆமா ஆமா. கெடுத்ததுல காவாசி பேர் தான் இருக்க, முக்காவாசி பேர் போயிட்டான். போட்டு விடு. இது ஏன் தெரியுமா? அதான் நினைச்சது அவனுக்கு நடக்கும். கண்டிப்பா. என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு இருக்கான். ஆமா. அதனால இன்னும் ஒரே கூட்டமா இருக்கு. என்ன நடக்குது? ஏ தம்பி நாடகம் தானே நடக்குது. என்ன ஆடல படால நடக்குது? நாடகமா? ஏ நாடகம் தான்டா. அப்ப நான் உட்கார்ந்து பாக்குறேன். ஏய் தம்பி நீ உட்கார்ந்து பார்த்தா நாடகத்தை யார் ஓட்டுவா? நான் இதுக்கு நீ தான்டா பப்புன. ஐயோ இன்னும் யூடியூப் வரேன் நானா பப்புன்னு அப்பவே சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளுங்க அகராதி பூரா அப்படித்தான். ஆமா ஆமா ஆமா. எதை வெளிச்சம் போட்டு வரணுமோ அதை செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா. அதை காட்டுனதுனால எல்லா நடிகரும் அது மாதிரி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவர் கண்ணோட்டம் தானே. தெரிஞ்சு யாரையும் சொல்ல போறது கிடையாது. கண்டிப்பா. ஆமா. இருந்தாலும் அவருக்கு தெரியாம நான் கொஞ்சம் இன்னைக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? அவருக்கு தெரியாம? ஆமா அவர் சொன்னாரு. ஆனா நான் வந்து அவருக்கு மரியாதை கொடுத்தேன், இங்க வந்துட்டேன். சரி. இப்ப அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, அவருக்கு மரியாதை கொடுத்தேன் நிக்கிறேன். இத்தனை போதையிலையா? போதையா? ஏன்டா இத்தனை போதையிலே எப்படி ஆபரம் நிக்கிறியா? ஏய் நான் நாடகத்தை கெடுக்க மட்டும் மாட்டேன். அப்புறம் இருந்தாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். மன்னிப்பு கேளு ஊர் மக்கள் கிட்ட. கீழே உட்காந்து நடிகரை மேலே வச்சு பார்க்குறாங்க அப்படின்னாக்க நம்ம குடிச்சிட தவறு தானே. கண்டிப்பா. அதனால என்ன கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்துடுறேன். காலில் விழுந்து எல்லாம் போய் காலில் விழுவு. இல்லை போனா இறங்க முடியாது, நேரம் ஆயிரும். ஆமா ஆமா. அதனால இங்க இருந்தே காலில் விழுந்துருவோம். இங்க இருந்தே பொது கும்பிடு. நான் பொது கும்பிட காலை பிடிச்சி கும்பிடுறேன். காலை பிடிச்சி பேரம் புண்டை. ஏய் பேர் அன்பு மாத்தி விட்டாங்கல்ல. ஏன் நீ மாத்தாதடா? எவன்டா நம்ம பேரனே மாத்தி விடுறாங்க. ஆமாடா அப்பா பேர் அன்பு. அது என்னன்னு சொல்றாங்க? பேர் அன்பு. பேர் அன்பு கொண்ட பொரிகடலை, பொட்டுக்கடலை, சுண்டலு, பட்டாணி பெரியவர்களே. சும்மா இல்லை இருக்க மாட்டேன் மாத்திரம். பேரன் போன்ற பெரியவர்களே, நான் இங்கிருந்து வந்து உள்ள இப்பதான் போய் சமாச்சாரம் கொஞ்சம் அதிகமா குசுட்டேன். குசுட்டி போடா. ஏய் போடா இங்கிட்ட. குடிச்சிட்டேன். அந்த ட்ரெயின் தான்.
அப்புறம் என்ன குசு விட்டாங்கிற? நான் கொஞ்சம் அதிகமா குசிட்டேன். பாருடா, குடிச்சிட்டேன். போதையில அப்படித்தான் முட்டாள் புண்ணாக்கு. சரி உளறு. கொஞ்சம் வளர்றேன் அப்படித்தான். அதனால நாடகத்தை கெடுக்கிறத மட்டும் என் நோக்கம் இல்லை. போக தெரியும் நாடகத்தோட பொண்ணாக்கும் சம்சாரம். ஐயோ, அதனால நீங்க யாரும் கோச்சுக்காம பெரிய மனசு பண்ணி நீங்க எல்லாரும் சாமி குடிச்சதுக்கு என்னைய மன்னிக்கணும். மண்ணை தின்னுங்க. டேய் எல்லாம் விக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அவங்க காலை தொட்டு கும்பிடுறானா உன் காலை தொட்டு கும்பிடுற? கும்பிட்டு கும்பிடாயி நான் காலில் தொட்டு தான் கும்பிடுறேன்னு சொன்னேன். யாரு காலில் சொன்னா அது இல்ல. அப்ப எம்பிட்டு போதையா இருந்தாலும் தெளிவா வரும். யானா போதை தெளிவா இருப்பேன். என்ன தெளிவா இருக்கிறீங்க? ஆனா இப்படியே வந்துட்டாலும் இங்க வந்து இடிச்சுட்டேன். எங்க இடிச்சேன்னு சூத்த பாக்குறேன். இடி எப்படி இருந்துச்சு? எல்லா இடியை விட இன்னைக்கு கொஞ்சம் புதுசா தான் இருந்தது. பழைய இடிதான். ஐயா உனக்கு பழையதுதான் இல்ல. இன்னைக்கு நேரத்தை பாவம். எல்லாம் ஊத்து போட்டு உழைச்சப்பட்டுதான் அலையுது. சரி சுத்த பாக்குறேன். சுத்தி பாக்குறேன். சுத்தி பார்க்கிறேன். ஐயோ சுதியோட தான். ஒரு பக்கம் நின்னு பேசியா? நான் வந்து எதுவும் பொல்லா பண்ண. ஐயோ ஆரம்பமே பாப்பா நீ எதுவும் தப்பா நினைக்காத. அருமையான பொம்பளை பொண்ணு. யாருக்கு பிறந்திருக்குது? பாத்தாவுக்கு நிக்கிறதுன்னு சொல்லுனே. இங்கே நிக்கிறது. இவளை பார்க்கின்ற பொழுது இறைவனும் ஏமாந்து விட்டான். ஐயோ புலவனும் துவந்து விட்டான். எப்படி? அது இல்ல மாத்தி புள்ள அன்னைக்கு செய்வாரு. இன்னைக்கு மாத்திடுவோம். எப்படி? குடிமகளே குடிமகளே நான் கொடுக்கட்டுமா இதை உனக்கு? மயிரா இருக்குது. கொடுத்து எடுக்கட்டுமா ரெண்டையும்? எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பா, எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பா. ஒரு கவிதை என்று நான் பார்த்ததிலே தாளக்காரன் மகளுக்குத்தான் ஐயோ அகலம் என்பே. மனசு ரொம்ப அகலப்படா. அதிகமா போச்சியா? கூத்த கெடுத்து போடுவானா? கூத்த கெடுத்து போற மாதிரி குடியார போயலா? ஆமே நீதான் குடியார பைய. நானா? ஆமையா பிச்சு கூட பிச்சு. எல்லாம் பிச்சு போடுவேன். எவ்வளவு குடிச்சாலும் செடியா தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். செடியா கறத மல்லாக்க விழுந்து கிடக்குற. நான் விழுவலையா? நீ அப்புறம் பரிசோதனை பண்ண மண் பரிசோதனை. மண் செக்ஸ் பண்றியா? செக்ஸ் எல்லாம் பண்றது இல்ல. இல்லப்பா செக் பண்றியா? ஆமா மண் பரிசோதனை. இந்த பக்கத்துல வாழை போடலாமா? வாழையா? இல்ல சவுக்கு நட்டு வைக்கலாமா? எங்க கைய நிட்றா? இங்க இந்த பக்கம். இல்ல சரி சேக்கத்தை விடலாமா? ஏய் கேக்க விடுறியா? எதுல விடுற? பயிர் விடலாமா? இல்ல அப்ப அல்பச்சல் பக்கம் உப்பு தண்ணியில கொஞ்சம் சோளத்தை தெளிக்கலாமா? சோளத்தை தெளிச்சு விடாத. அல்ல புழு புழுன்னு முளைக்காது குளுன்னு அப்படின்னு பார்த்தேன். சரிங்க. நான் நாடகத்தை கெடுக்கிறவனா? ஆமையா குடிகாரனா? நான் குடிகாரனா? நீ தான குடியார? பார்த்து பேசு. பார்க்காம நான் பேசுவேன். ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. பொம்பளைக்கு மரியாதை நீ பேசியா? பொம்பளைக்கு மரியாதை கொடுத்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவடா? அத்துக்கிட்டு விட்டுருவேன் பாத்துக்க. அத்துக்கிட்டு விட்டாலும் பெரிய அத்துக்கிட்டு நீ வச்சிருந்தா சரிதான். என்ன பண்றது? வேற பக்கம் கொண்டு வர கூடாது. நீயே வச்சுக்க. நான் மட்டும் தான் அத்துக்கிட்டு விடுவேன். ஆமா எத்தனை அத்துக்கிட்டு வந்து? மரியாதை கெட்டு போய்டுமியா? உன்னைய மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? இன்னைக்கு கிடைச்ச இளிச்சவாய நீதான். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெகு வயலுக்கு வெகு பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு இருந்தது. என்னது? கொய்யாப்பழம் அப்படித்தான் சொன்னா. என்னது? மதுரை விட்டு தாண்டிக்கிட்டு வர என் பேரை சொன்னாவே மூச்சு மேமூச்சு. ஏன் அப்படி? என்ன காரணம்? நாக்கு சுத்தமா இருக்கணும். ஏய் இல்ல நாக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சுத்தமா இருந்து மனசு சுத்தமா இருந்தா நீ மறுபடியும் என்கிட்ட வரலாம். ஆமாங்க. நீ எப்பவும் அந்த புள்ள இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னா காரணம் என்ன? என்ன? உன் மனசில் ஒண்ணுமில்ல என் மனசில் ஒண்ணு இறைவன் செய்த செயல். செயல் இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவன் அன்று ஆமா. அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கேன். ஆனா நீ சொல்ற
குடிகாரங்கிற ஆமாங்க. நான் கேக்குற ஒரு கேள்வி கேளுங்க. குடிக்கிறவனுக்கு மரியாதையா படிச்சவனுக்கு மரியாதை எல்லாருக்குமே தெரியும் படிச்சவங்களுக்கு தான் மரியாதைன்னு. நான் இல்லங்கறேன். எப்படி சொல்றீங்க? நீ எப்படி படிச்சவனுக்கு மரியாதை சொல்ற? விளக்கம் சொல்லியா? எங்க சொல்லு, நீ படிச்சவனுக்கு மரியாதை சொல்லு. ஆமாயா, இந்த பிள்ளையெல்லாம் இருக்குது. உன்னைய வச்சு பேசு. என்னைய வச்சா? ஆமா, ஒரு சுடிதார போட்டுக்கிட்டு அப்படி வர்ற மாதிரி. சுடிதார் போட்டுக்கிட்டா? இல்லம்மா, இப்ப இல்ல. சுடிதார போட்டுட்டு நல்லா படிச்ச பொண்ணு நீ. ஆமாங்க, நான்லாம் டபுள் எம்ஏ படிச்சிருக்கேன், சும்மா கிடையாது. அப்ப மாமாவை படிச்சிருக்க? MA மாமா. ஏன் தப்பாவே பேசுறீங்க? மாமாங்கற தப்பு கிடையாது. மாமா தப்பே இல்ல. மாமாவிட்ட போகணும், மாமா பொண்டாட்டிட்ட போகணும், அப்பதான் உங்களை பிடிக்க முடியும். மாமாட்ட போறோமோ இல்லையா, மாமா பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணணும். ஏன் அப்ப போய் கரெக்ட் பண்ணி ஏதோ அதே 5-10 கொடுத்தாதே என் மகன் உனக்கு தள்ளி விடும். நல்ல பழக்கம், குடும்பம் புழு புழுன்னு புழங்குமா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு படிக்க போனாதான் நாளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. பிள்ளை நல்லா படிச்ச பிள்ளையா, அருமையான பிள்ளை, பிள்ளை படிச்சிருக்கு, நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை நிறைய படிப்பு படிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கா. வீதியில போகும்போது ஆமா அப்படியே போறாங்க, மேடம் போறாங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நல்லா கேளுங்க. ஆமா, நல்ல ஒரு வேலை பார்க்கலாம், சரி, பெருமை கிடைக்கும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, சிறப்பா இருக்கலாம். சரி, குடிகாரங்க மரியாதை இருக்கா? வார்த்தா நான் அப்படி கோவம் வந்துடும். குடிகாரன்னு சொன்னா நீ நல்லா வேலை பார்க்கல அப்படின்னு வீட்டுல கொண்டு வந்து ஒன்னும் எல்லா வேலை பண்ணிட்டு போற, அது தெரியுமா? என்ன பண்றீங்க? வேற ஒண்ணு தப்பா நினைச்ச கூடாது. சோறாக்க வைக்கிறேன், துணி துவைக்க வைக்கிறேன், அதை எடுக்க சொல்றேன், இதை எடுக்க சொல்றேன், கையை பிடிச்ச விட சொல்றேன், காலை பிடிச்ச விட சொல்றேன், பாலை கொடுக்க சொல்றேன், அடுப்புல இருக்கிற பாலை எடுத்து கீழே ஊத்தி நம்ம எடுத்து ஆத்தி கொடுன்னு சொல்றேன், டம்ளர்ல கொடுக்க சொல்றேன், டம்ளர்ல கொடுக்க சொல்றேன். சில சமயம் வந்து பாரு இருக்கிற எவ்வளவுதான் படிச்சுட்டு அதை சொல்றேன் அதை சொல்றேன்னு சாராயத்தை கூட ஊத்தி கொடுக்கலாம். ஃபாரின்ல நடக்குது இன்னமும். ஆனா நீ இப்ப சொன்னியே படிச்ச பிள்ளைங்க எங்களுக்கு மரியாதை அப்படின்னு, நேரா நீங்க சுடிதார வச்சுக்கிட்டு கக்கத்துல புக்கை வச்சுக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு வீதியில போகும்போது ஐயோ மேடம் போறாங்க அப்படின்னு சொன்னது என்ன தெரியுமா? அப்படிம்பாங்க தெரியுமா? அது எப்ப தெரியுமா? எப்ப? 15 வருஷத்துக்கு முன்னாடி. இங்க ஒரு அண்ணனுக்கெல்லாம் தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வருஷம் உன்னை இப்ப மேடம் போறாங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு இருக்கிறத ஏன்னா ஆளு இருக்க ஆளுங்க அது மாதிரி, அதனாலதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மரியாதை. ஆனா பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு தான் சொல்லுவாங்க, தரமாட்டாங்க. ஆனா உள்ளுக்கு வெளியே தெரியாம பெண்களை வேலை விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆளை காலி விட்டுறாங்க. ஆமா, அந்த மாதிரி உலகம். நீங்க அது மாதிரி போகும்போது அன்னைக்கு 10-15 வருஷத்துல இருக்கக்கூடிய தெய்வம் இருந்தது போயிருச்சு, பொம்பளைக்கு மரியாதை இருந்ததுமா. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஜெனரேஷன் கஞ்சா சரக்கு 18-48 ஊத்தி விட்டு நீ வீதியில் நடந்து போனேன்னு வச்சுக்க, நம்மளால என்ன பண்ண மாப்பிள்ள அது யார் ஒரு சூப்பர் ஒரு ஐட்டம் போகுது, அதான் உங்களுக்கு கிடைக்க மரியாதை தெரியுமா? குடிச்சவனுக்கு மரியாதை கேட்டியல்ல, மகாஜனங்களே எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் சொல்றேன், சரியான குடி குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 4 குடி குடிச்சிட்டு 4 கோட்டை குடிச்சிட்டு ஒரு நாள் நான் ரோட்டில் போனேன். அங்கிருந்து எதுக்கு 22 சக்கர லாரி ஒன்று வந்தது. 22 சக்கர டாரஸ் லாரி ஒன்று வந்தது. அந்த வந்த வேகம் என் பொண்டாட்டி என்னை அடிக்க வர்ற மாதிரியே தெரிஞ்சது அந்த லாரி. சரி, இன்னைக்கு அவளை ஒரு முட்டு தூக்கி போடலான்னு நேரம் தலையை கொண்டு போய் விட்டேன் பாரு, அங்கேதான் மரியாதை எனக்கு கிடைச்சது. லாரிக்காரன் பார்த்தேன், தட்டான பிரேக் போட்டு அங்கேயே நிறுத்திக்கிட்டு தலைன்னா, அதுதான் மரியாதை குடிகாரனுக்கு. அப்படியே இறங்கி வந்து கையில அவுத்து விட்டு கையில அவுத்து கீழே விட்டு 2வது மரியாதை கொடுத்தான். 3வது மரியாதை கொடுத்தான் பாத்துக்க, தலைவா நீ குடிக்க கூடாது தலைவா, நீ இங்க குடிக்க கூடாது சொல்லு, இங்க குடிக்க கூடாது. சரி, உள்ள கைய விட்டா எதுக்குள்ள முகர உள் பாக்கெட்ல கைய விட்டு பாக்கெட்ல 500 ரூபாய் நோட்டை எடுத்து புடி தலைவா பயந்துட்டான். அப்ப எங்க மரியாதை இருக்கு, பயத்துல ஒரு மரியாதை. இதை வாங்கிட்டு வெளியே தெரியாம வீட்டுல போய் உட்காந்து குடி தலைவா அப்படின்னு சொன்னா, தலைவரே ஒரு ஊரை கட்டிக்க ஊராட்சி மன்ற தலைவர் கொண்டு வந்து வச்சுக்க, அப்ப யாருக்கு மரியாதை? நீ உனக்கு தேயா மரியாதை? ஆமா, பெரிய ஆளு மாதிரி பேசுற. உனக்கு இருக்குது, என்னது? உனக்கு ஆளுதான் இல்ல, ஆனா அது இருக்குது உனக்கு தெரியுதானே? மூளைய சொன்னையா? அத பார்த்து மூளை கொஞ்சம் நஞ்சம் இல்ல, செம்ம வளர்த்தி இங்கிட்டு சுத்தி வச்சிருப்பேன். ஆமா, அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும், அந்த ஆளு மனப்பாறையில தான் இருக்குது. சரி, போயிட்டு போகுது, பழைய கதை நமக்கு வேணாங்க. ஆமா, இந்த இடத்துல என்ன பண்ற? இந்த இடத்துல வியாபாரம் பண்றேங்க. என்ன வியாபாரம்? ஏப்பா ரெங்கா, ஆள் 2 வாசிக்கும் தெங்கண்ணாவும், ஆள் 2 வாசிக்கும் அருண்குமாரும், பெட்டி வாசிக்கும் ரெங்கண்ணாவும். சீக்கிரம் வாயா புச்சக. ஆமா, புச்சகா ஏற பல்லாம் ஏறிக்க சாவ போற நாளையில சண்டு கப்பல. ஓ, போதையில கண்ணாமண்ணான்னு வளர்னா வாயை பிடிச்சி கிழிச்சு வச்சிருவேன் பாத்துக்க. கண்ணதாசனே போதையில தான் கண்ணா புண்ணா எழுதுனா பாட்டு இன்னைக்கு உருவாகி கிடக்குது. அவர் எழுதுனா அது அந்தரத்தில் பந்தல் ஒண்ணு போடவா, அந்த பந்தலிலே பந்து விளையாடவான்னா
ஒரு பெண்ணோட அங்காடையாட்டு அப்படி வச்சா ஆமாங்க முத பாடி காட்டின பாட்டாவே ஆ. ஒரு பெண்ணை அமனமாக அடிக்க வைத்து அந்த வரிகளை பார்த்து எழுதியப்பட்டார். என்னது மடர்வாளை தொடை இருக்க அடுத்தது வச்சா பாரு மச்சம் ஒன்று அதில் இருக்க தொடை அருகில் அதை படைத்தவன் திறமையெல்லாம் இறைவன் கொடுத்த அது அது இருந்துட்டு போகுது ஏவர சொல்லு அப்படிதான் சொல்லக்கூடாது ஏவரத்தை சொல்லவா கனகத்தை மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரமாக சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சே கனகத்தை மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி காரமாக சமைச்சு வச்சே மச்சான் சமைச்சு வச்சே கொதிக்குது 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 கனகத்தை மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி காரமாக சமைச்சு வச்சே மச்சான் சமைச்சு வச்சே அட மீன் குழம்பு வச்சியா ஆமாங்க மீன் நண்டு கருவாடு இப்படி பலவித வியாபாரங்க ஆமாங்க அண்ணன் பாத்தியா ஏய், 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 ஏய். புள்ள அப்பத்த பாத்தியா ஏய், ஓட்ட போட்டு இப்ப அதுக்கு நேரம் இல்ல பேசாம ஏமா இந்த இடத்துல ஆடி பாடி அப்படிங்களா ஓ மீன் வியாபாரத்தை பண்ணலாம். அப்படிங்க ஆனா மீன் வியாபாரம் ஆணு பெண்ணு சேர்ந்ததான் சிறப்பு. ஆமாங்க அப்படி சொல்ற, ரெண்டு பேரும் சேர்ந்து விற்கணும். ஆமாங்க. நீ வந்து கவர்ச்சிக்காக இருக்கணும். ஆ. நான் அந்த கவுச்ச டேய் அட மீன் கவுச்ச தானே ஆமாங்க அந்த கவுச்சியை அள்ளி பொட்டலம் கட்டி கொடுக்கறதுக்காக கண்டிப்பா நீ மீனா இருந்தேன்னு வச்சுக்க. நான் சட்டியா இருப்பேன். கட்டியாவா? சட்டி 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 நீ மீனா இருந்தேன்னு வச்சுக்க. நான் மீன்ல தடவுற இது மசாலா இருப்பேன். பொடி ஆமா பொடியா நான் மசாலா மீன் ஒண்ணு சேர்ந்துனா பொடி வைப்பீங்களா பொடியா ஓ புத்தி ஒண்ணு விட்டு போகுது அந்த பொடி இல்ல. தம்பி ஓய் நாங்க இந்த 4 பேரும் புலியா இருப்போம். ஏப்பா இவங்க 4 பேரும் எதுக்கு இருக்காங்க புலி புலி புளியா இருப்பீங்களா? ஆமா. எப்பா சாமி நீங்க வேணாம் உங்களை ஊர்ல வேணாட்டாங்க நீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல